Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல்ல இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் போட்டுருக்கேன். இந்த கூட என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து இந்த டிசைன் கரெக்ட்டா வந்துச்சு. ஆனா மேலே வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கூட ஃபுல்லா வந்து அந்த டிசைன் வரல. ஸோ அது வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து மீண்டும் யோசித்து நான் வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய ஓன் கிரியேட்டிவில் நான் போட்டது. இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 7 நாட் சேர்ந்து நம்மளுக்கு ஃப்ளவர் டிசைன் வரும். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நியூ மாடல் கூடைகள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 7 அடியில் 42 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலரில் 10 ஒயரும் ஆரஞ்சில் 32 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். அதனால் கட் பண்ண ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு நம்ம அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரில் நாட் போட போகிறோம். இப்போ மீண்டும் 2 ஆரஞ்சு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2 நாட் போட்டிருக்கோம். அடுத்ததான் நம்ம ப்ளூ கலர் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ நம்ம 2 ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க.
இப்போ ப்ளூ கலர் ஒயரை வச்சு நாட் போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ 2 ஆரஞ்சு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ 2 ஆரஞ்சு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம 5வது நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக 6வது நாட். 6வது நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ 2 ஆரஞ்சு ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 6வது நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ 2 ப்ளூ கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. அடுத்ததாக 3 வந்து ஆரஞ்சு நாட், ஒரு ப்ளூ நாட், மீண்டும் 3 ஆரஞ்சு, ஒரு ப்ளூ நாட் அப்படின்னு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் 2 ஆரஞ்சு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி முடியும் போதும் 2 ஆரஞ்சு நாட் வரணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக ஜாயின் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 நாட் ஆரஞ்சு நாட் வரும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட் ஆரஞ்சு நாட் வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம இந்த சைடு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் வந்து சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 4 லைனும்
கீழே 4 லைனும் போட போகிறோம். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு லைன் போடலாம். இப்போ ரன்னிங் ஒயர், ஆரஞ்சு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். அது வந்து கிராஸ் ஒயரில் போடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் தனியாக போகும். கிராஸ் ஒயர் இல்லாமல் தனியாக போகும். அந்த ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த கிராஸ் ஒயரில் மட்டும் நம்ம நாட் போடலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வாங்க. ஃபுல்லாக எல்லா கிராஸ் ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டோம். இப்போ அடுத்து ரெண்டாவது லைன் போடலாம். இப்போ இந்த ரெண்டாவது லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு நம்ம அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு தனியாக போகிற இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்த கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரை ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த கிராஸ் ஒயர்லலாம் நாட் போட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம சென்டர் லைனுக்கு மேலே 2 லைன் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு போட்டோம், அடுத்து ப்ளூ கலர் ஒயரை வச்சு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஒயர் வச்சு 2 லைன் வந்து போட போகிறோம். இந்த 2 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக 2 லைன் ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது சென்டர் லைனு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர், அடுத்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட்டேன். இப்போ 2 லைன் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரியே 4 லைன் கீழ்ப்பக்கமும் போட போகிறோம். அடியை திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த சைடில் நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி 4 லைன் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் வந்து போட்டு முடிச்சிட்டோம். மொத்தம் நம்ம 9 லைன் வந்து அடி போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.